துரைப்பாக்கம் ஏழ்நகரை சேர்ந்த பாரத் மோனிஷா என்ற பெண்ணை காதல் திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு 6 வயதில் மகன் உள்ள நிலையில் சைதாப்பேட்டையை சேர்ந்த பெண் ஒருவருடன் பாரத்துக்கு தொடர்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் கணவன் மனைவிக்கு இடையே தகராறு ஏற்பட்டு தன்னை பாரத் அடித்து உதைப்பதாக கூறி காவல் நிலையத்தில் மோனிஷா புகார் அளித்தார். எல்லாம் என்ன அடிக்கிறாங்க பாராயா, குத்துறாங்க பாராயா, அம்மா கிட்ட சொல்லாதீங்க ஐயா, அம்மா மனசு கஷ்டப்படும், அண்ணனுக்கு கல்யாணம் ஆகணும், பாப்பா கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொல்லுங்க என்கிட்ட வந்து. நான் என்னால் தாங்க முடியல ஐயா, எனக்கு ஒன்றும் நான் கஷ்டப்பட்டு நான் சாப்பிட்றேன் ஐயா, அவனால் எனக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது ஐயா அப்படிலாம் சொல்லும். எங்ககிட்ட வந்து அன்பால பேசும். ஒரு வாட்டி கூட அடித்து கொன்னுட்டான் ஐயா. போலீசார் இவர்களை சமாதானம் செய்து குடும்பம் நடத்துமாறு அனுப்பி வைத்தனர். கடந்த 19ஆம் தேதி இரவு மோனிஷாவின் தாய்க்கு போன் செய்த பாரத் மோனிஷாவுக்கு வலிப்பு வந்துவிட்டதாக கூறியுள்ளார். இதையடுத்து ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மோனிஷாவை பரிசோதித்த மருத்துவர்கள் அவருக்கு வலிப்பு வரவில்லை எனவும் கழுத்து நெரிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளனர். இதையடுத்து பாரத் தலைமறைவாகிவிட்டார். தீவிர சிகிச்சையில் இருந்து வந்த மோனிஷா சனிக்கிழமையன்று பரிதாபமாக உயிரிழந்துவிட்டார். மோனிஷாவை கொடூரமான முறையில் தாக்குவது, ஊசியால் குத்துவது என பாரத் சித்திரவதை செய்து வந்ததாக மோனிஷா குடும்பத்தினர் குற்றம் சாட்டினர். இதையடுத்து பாரத் மீது கொலை வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் தேடி வந்த நிலையில் சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் பாரத் சரணடைந்துள்ளார்.